எல்லாருக்கும் வணக்கம். நாற்கரப்போர் இது ஃபஸ்ட்டு படத்தோட கதையோட நாயகன் நானாக இருந்தாலும் இந்த படத்தோட உண்மையான கதாநாயகன் வந்து தயாரிப்பாளர் தான், வேளாண் சார் தான். அதான் உண்மை. ஏன்னா இந்த கதையை கேட்டாலே டக்குன்னு ஒருத்தர் ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. என்னடா குப்பாளுறவங்க, இது ஓகேவா, இது ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி, இப்படி ஒரு பல விஷயங்கள் இருக்குது, அப்படி இது கமர்ஷியலாக கொண்டு வர முடியுமா, இதுக்குள்ளே என்டர்டெயின்மெண்ட் இருக்குமா அப்படின்ற பல கேள்விகள் நடுவில் இது ஒரு கதையாக பண்ணி வெற்றி கொடுக்கும்போது இந்த கதை நல்லா இருக்குது, இதை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண தருணம் இருக்குல்ல, அங்கே வேளாண் சார் தான் ஃபஸ்ட்டு நம்ம மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லணும். அடுத்து இந்த படத்தை பார்த்துட்டு இது படம் நடித்தாச்சு, எடுத்தாச்சு, எடிட் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய ஹோப் தேவைப்படுச்சு. ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு, வெற்றிக்கலாம் ஓகே ஆகிடுமா, சரி பாஸ் பண்ணிட்டாலோ ஓகே, இது எப்படி எந்த மாதிரி பாஸ் ஆகும், சென்டமா பாட்ரா இப்படின்ற பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் சுரேஷ் காமாட்சி நம்ம பார்த்துட்டு நல்லா இருக்கு நம்ம பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய திருப்தியும் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு அண்ணனுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு படம் முடிக்கிறது எடுக்கிறதுன்றதை தாண்டி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கான முக்கியமான காரணம் யாருன்னா கலை இயக்குனர் ராகவன் ஐயா தான். நான் ஃபஸ்ட்டு பேசிட்டேன், இந்த படத்துக்காக வெற்றி என்னை கேட்கும்பொழுது பண்ணலாமாமா அப்படின்னு சொல்லி ஒரு சம்பளம் ஒன்று நான் சொல்லிட்டேன். அது கட்டுப்படி ஆகல சம்பளம். அதுக்கப்புறம் வெற்றிக்கிட்டது எனக்கு ஃபோனே வரல. சரி நானும் தொந்தரவு பண்ணல, சரி நான் அப்படியே அமைதியாக விட்டுட்டேன். ஒரு நாள் ஒரு 4:30 மணிக்கு, ஏர்லி மார்னிங் 4:30 மணிக்கு ராகவன் ஐயா ஃபோன் பண்ணுறாரு. படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி, ஐயா என்ன அந்த படம் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஐயா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ஐயா, பட் அது அப்படியே இருக்குது என்னன்னு தெரியல. இல்லை நீங்கள் சம்பளம் கேட்டீங்க, கொஞ்சம் பெருசாக கேட்டீங்க அப்படின்னா. ஐயா பெருசாலாம் கேட்கல கேட்டேன், பட் அதுக்கப்புறமா அது அப்படியே இருக்குது, நான் இன்னும் வெற்றிக்கிட்ட பேசலாம் இல்லையா அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது, நீங்கள் இந்த படம் பண்ணுறீங்க என்ன. படத்தோட கதை யாருக்குன்னு தெரியுமா அப்படின்னா, தெரியாதுன்னா இது துப்புரவு பணியாளர்கள் பற்றின கதை, நீங்கள் பண்ணணுன்னு. அங்கே ஒரே வார்த்தை தான், அந்த வார்த்தை கேட்டவுடனே நம்ம இதை பண்ணுறேன் நீங்கள் வெற்றிக்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்ட்டு. நான் அடுத்த ஒரு 5:30 மணிக்கு ஃபோனு, ஏர்லி மார்னிங் இது எல்லாமே வெற்றி எனக்கு ஃபோன் பண்ணுறேன். மாமா பண்ணலாமா, எதுவும் பேசணும் மாமா, நம்ம படம் பண்ணலாம், எப்போ ஷூட்டு, எப்போ டேட்டு, எத்தனை மணிக்கு எங்கே வரணும்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். அவ்வளோ இப்படி தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம் ஒரு 10-12 நாள் நாங்கள் ஷூட்டிங் எடுத்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் படங்கள் நடுவில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அது எல்லாமே வந்துச்சு. அது எல்லாத்தையுமே தாங்கி பல பிரச்சனைகளை தாங்கி இந்த படம் இங்கே வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் அண்டு முக்கியமான நபர்னா ராகவன் ஐயாவை சொல்லலாம். ரொம்ப நன்றி ஐயா. முகத்தை காட்டுங்க ஐயா, கலை இயக்குனர். அவர் இந்த படத்தோட எடிட்டரு ரஞ்சித், செம சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. அப்புறம் தினேஷ்க்கு வாழ்த்துக்கள். முதல் படம் இது மியூசிக் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை கொண்டு வந்து நிறைய பேச வேண்டிய அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது, பட் வேண்டாம், சிறப்பு இருந்தால் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் அடுத்த படத்தில் பேசிக்கிறேன். ஸோ இந்த படத்தை நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தாச்சு. ரொம்ப முக்கியமான படம், சொசைட்டிக்கான ரொம்ப முக்கியமான படம், சமூகத்தான முக்கியமான படம், பயங்கரமான ஒரு அரசியல் பேசியிருக்கு இந்த படம் வந்ததுக்கப்புறம் மேபி ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய கடமையும் உரிமையும் உங்களுக்கு இருக்குது, ஊடகத்தை இருக்குது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.